ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக். ஈத் முபாரக். எல்லாருக்கும் ஈத் எப்படி போச்சு? எல்லாருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விதமாகவே போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக போச்சு இந்த ஈது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஈதுக்கு எடுத்தது தான். ஸோ ஈதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே என்னோட வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு தான் சொல்லலாம். ஸோ நான் என்னெல்லாம் பண்ணுறேன், எங்கெல்லாம் போகிறேன் அப்படிங்கிறத தான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, முறுக்கு தான் செய்ய போறேன். ஸோ முறுக்கு மாவு வந்து நான் ஊர்லேருந்தே எடுத்துட்டு வந்திருந்தேன். அது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. சரி ஓகே நம்ம அதையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து செஞ்சுட்ருக்கேன். முறுக்கோட ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அப்படி யாரும் பார்க்கல அப்படின்னாக்கா, நீங்க வந்து அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. முறுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் எப்போதும் முறுக்கு செஞ்சேன் அப்படின்னாக்கா, தேங்காய் பால் ஊத்தி தான் செய்யறது. அதுவும் இல்லாத எனக்கு வந்து இந்த குட்டி குட்டியா முறுக்கு போடுற அளவுக்கு பொறுமைலாம் கிடையாது. நான் எப்போ முறுக்கு செஞ்சாலும் அந்த மாரி நல்லா பெரிய முறுக்கா தான் செஞ்சுர்றது. அ இந்த எப்போதுமே ஈத் அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு எல்லாருக்குமே வந்து காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே குடுப்பேன் ஸ்வீட்லாம். ஸோ அதனால அவங்களுக்கும் எல்லாருக்குமே குடுக்கணுங்கிறதுனாலயே நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா பெருசு பெருசாவே முறுக்கு சுட்டு எடுத்து வச்சாச்சு. முறுக்கோட கலரும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வேற லெவலாவே இருந்துச்சு. தேங்காய் பால் ஊத்துனதுனால கொஞ்சம் நல்லா இனிப்பா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. எனக்கு வந்து தேங்காய் பால் ஊத்தி முறுக்கு சுடும்போது தான் அந்த முறுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வந்து முறுக்கு செஞ்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே என்ன செய்றேன் அப்படின்னு பார்த்தாக்கா, நானகட்டாய் தான் செய்றேன். ஸோ இது வந்து முஸ்லீம் வீட்ல எல்லார் வீட்லயுமே செய்வாங்க. செய்யறது ரொம்பவே ஈஸி தான். பட் இதோட ரெசிபி ஃபுல்லா நான் காமிக்கணும் அப்படின்னாக்கா, வீடியோ ரொம்ப லென்த்தா வரும். அதனால வந்து இத மட்டும் நம்ம தனியா நம்ம போடலாம் அப்படிங்கிறதுனால, நான் நானகத்தா ரெசிபி வந்து நான் ஃபுல்லா காமிக்கல. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோல வரும். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நானகத்தாவும் ரெடி ஆயிடுச்சு. இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதுக்கு 3ஏ பொருள் இருந்தா போதும். நம்ம ஈஸியா சூப்பரா நம்ம வீட்ல செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேற லெவலா இருக்கும். ஸோ இது செஞ்சு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து ஹெனா போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஹெனா பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஹேண்ட்ல போட்டு விட்டாங்க. ஸோ இன்னொரு ஹேண்ட்லலாம் நானே போட்டேன். அதுக்கப்புறம் என் பொண்ணு போட்டு விட்டுருந்தா. ஸோ அவங்க வீட்டுக்கு போணும் ஹெனா போடுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, சூப்பரா ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் மாரி பேல்பூரிலாம் செஞ்சு குடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதோட வந்து ஹெனாலாம் போட்டுட்டு, அங்கேருந்து கிளம்பி வர்றதுக்கே 7:00 ஆயிடுச்சு. 4:00 போயிட்டு அதோட 7:00 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வர்றதுக்கு. ஸோ வந்ததுக்கப்புறம் என்னோட பொண்ணுங்களுக்கெல்லாம் ஹெனா போட நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஃபாஸ்டிங்கு. ஸோ வீட்ல நான் எதுவுமே செய்யல நோன்பு தொறக்கிறதுக்கு. அதுவும் இல்லாத வந்து ஹஸ்பண்டுக்கும், என்னோட பையனுக்கும் வந்து வெறும் ஃபேண்ட் மட்டும் தான் எடுத்தோம். டீ ஷர்ட்டு, ஷர்ட்டு எதுவுமே எடுக்கவே இல்ல. ஸோ அதுக்காக வந்து ஆர்என்பி போலாம். ஆர்என்பி, மேக்ஸு இங்கெல்லாம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. நாங்க வந்தது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 5:00லாம் கிளம்பிட்டோம். ஸோ அப்ப தான் வந்து நம்ம அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம நோன்பு தொறக்கிறதுக்கு மேல ஃபுட் கோர்ட் போணும். ஸோ அதுக்காக வந்து ட்ரெஸ் பார்க்கறதுக்கு வந்தாச்சு. ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு நேரா வந்து கேரிஃபோர் வந்துட்டேன். கேரிஃபோர்ல வந்து கொஞ்சம் முட்டை, பால் இதெல்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு நேரா வந்து ஃபுட் கோர்ட் போயாச்சு. ஸோ ஃபுட் கோர்ட்ல வந்து கொஞ்சம் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டா எல்லாமே வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து என்னன்னாக்கா, ஒரு மாரி அது என்ன பேர்லாம் எனக்கு தெரியல. இந்த ரொட்டி தான் வாங்கியிருந்தாங்க. உள்ள சிக்கன்லாம் வச்சு. நான் வீட்லேருந்தே டேட்ஸ் எடுத்துட்டு போயிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைல வந்து ஏதோ மசாலாலாம் போட்டு அது தனியா வாங்கியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். பட் வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிக்கல. ஒண்ணு பிடிச்சிருந்துச்சு, இன்னொன்னுலாம் பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து பீஸா வாங்கியிருந்தோம். இங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு, இப்ப நேரா வந்து லூலு தான் போணும். லூலுல வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா, ஈதுக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சுழியன் சுடுறதுக்கு பார்த்தீங்கன்னா, கடலப்பருப்புலாம் இல்ல. ஸோ வாங்க மறந்துட்டேன். அதோட வந்து கருவேப்பில, தேங்காய், கடலப்பருப்பு இதெல்லாம் வாங்கணும். ஸோ அதுக்காக வந்து லூலு வந்தேன். கேரிஃபோர்ல வந்து தேங்காய் துருவுனதுலாம் நான் எடுத்ததில்ல. ஸோ அதனால நம்ம வந்து நேரா லூலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லூலு கிளம்பி வந்தாச்சு. இந்த குட்டியோண்டு பாட்டில்ல பாருங்களேன், ஆலிவ் ஆயில் வச்சிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்.
நம்ம வந்து எங்கேயாவது போணும், நமக்கு தேவைப்படும் அப்படின்னாக்கா, அந்த சின்ன பாட்டில் வாங்கி எடுத்துட்டு போலாம் போல. ஸோ அதோட லூலுல திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, காலைக்கு உள்ள பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ண போறேன். வீட்டுக்கு வந்ததே வந்து ஒரு 10:30 கிட்ட இருக்கும். அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு 11:00 தான் என்னோட வேலைய ஸ்டார்ட் பண்ணேன். எப்போதும் போல தான். அ என்னன்னு கேட்டாக்கா, காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து அதே தான். அந்த வடை, சுழியன், வட்டலாப்பம், புரோட்டா, கரியானம் இப்படி தான் போகும். ஏன்னா, இது வந்து ட்ரெடிஷ்னலா இப்படி தான் செஞ்சுட்டு இருக்கிறது. இதுல வந்து வேற எதுவுமே மாத்தலாம் முடியாது. ஸோ, அதனால வந்து எங்க வீட்ல அது செஞ்ச பழக்கத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா வருஷமும் ஒரே மாரியே தான் செஞ்சுட்டு இருக்கிறது. ஸோ, அதெல்லாம் வந்து சுழியத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு, வட்டலப்பத்துக்கு ரெடி பண்ணிட்டு, இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, புரோட்டாவுக்கு வந்து மாவு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ, மாவு பெசஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா, இது கொஞ்சம் நல்லா ஊறி இருந்துச்சுன்னா, புரோட்டா ரொம்பவே நல்லா வரும். ஸோ, அதுக்காக வந்து புரோட்டாவுக்கு தான் மாவு ரெடி பண்றேன். அதில ஒண்ணும் இல்ல முட்டை, அதுக்கப்புறம் வந்து ஜீனி 1 ஸ்பூன், உப்பு, கொஞ்சமா நான் பால் ஊத்திப்பேன். சில பேர் வந்து பால் சேர்க்க மாட்டாங்க. பட் நான் கொஞ்சம் பால் சேர்த்து தான் பெசஞ்சு எடுத்து வைப்பேன். புரோட்டா மாவு வந்து கையாலலாம் பெனையல. சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, பிளெண்டர்ல தான் வந்து டோ ரெடி பண்ண போறேன். இந்த சைடு எல்லாமே செஞ்சு முடிக்கக்காட்டியுமே, இங்க வந்து சுழியத்துக்கு வந்து கடலப்பருப்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ, அத வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அத வந்து சுழியத்துக்கு வந்து ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ணணும். ஸோ, எந்த அளவுக்கு என்னால நைட்டே செய்ய முடியுமோ, அந்த அளவுக்கு எல்லா வேலையுமே நைட்டே செஞ்சு வச்சர்றது. ஸோ, காலையில வந்து ரொம்ப லேட்டாவும் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறதுனால, நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து நைட்டே செஞ்சு வச்சுருவேன். ஜஸ்ட்டு நம்ம வந்து ஆயில்ல ஃப்ரை பண்ற அளவுக்கு நான் வந்து வச்சுருவேன். ஸோ, அப்போ வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். பீஸா, அந்த ஷவர்மா அது இதெல்லாம் சாப்பிட்டோமா, அது ஒரு மாரி நெஞ்ச கரிக்கிற மாரியே இருந்துச்சு. ஸோ, அதனால வந்து ஒரு சுலைமானி போட்டு குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சுலைமானி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சுழியத்துக்கு வந்து ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நெறைய டைம் நான் சுழியம் போட்டிருக்கேன். அதனால வந்து பெருசா எதுவுமே காமிக்கல. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து வடைக்கு வந்து வெங்காயம்லாம் போட்டு அத வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு தான் பண்றேன். பட் வடை சுடுறது பெருசு இல்ல. பட் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம்லாம் உரிச்சு, அத கட் பண்ணி நம்ம வந்து அத செய்யறது தான் பெரிய வேலையா இருக்கும். இப்ப கிச்சனே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹரிபரியா கிடக்குது. இது எல்லாமே நான் வந்து கிளீன் பண்ணணும். ஸோ வட்டலப்பமும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில வச்சிட வேண்டியதுதான். இப்போ சுழியத்துக்கு வந்து ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் தனியா ஒரு பவுல்ல மாத்தி, அதையும் நான் எடுத்து வச்சிட போறேன். 1:00லாம் என்னோட வேலைய ஃபுல்லா எல்லாமே முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லா எல்லாத்தையுமே நல்லா கிளீன் பண்ணிட்டு, ஜாமான்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு, நான் போய் படுத்துட்டேன். பட் படுத்தேன், தூக்கம்லாம் எதுவுமே வரவே இல்ல. முழிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஏன் அப்டின்னாக்கா, நம்ம வந்து காலையில வேலையெல்லாம் இருக்குது, செய்யணும் அப்டிங்கிறதுனால. ஸோ 1:00 படுத்துட்டு 2:30க்கெல்லாம் ஏந்திரிச்சுட்டேன். ஏந்திரிச்சு ஃபர்ஸ்ட்டு நான் வந்து புரோட்டா வந்து விசிறி வச்சுருவோம் அப்டின்னு சொல்லிட்டு தான் புரோட்டா வந்து விசிறிட்டு இருக்கேன். நம்ம வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டோம்னாக்கா, நல்லாயிருக்கும். குளிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு மாரி ஆயிலா ஆயிடும் அப்படிங்கிறதுனால, நான் முன்னாடியே வந்து விசிறி வச்சுட்டேன். போடுறது மட்டும் நம்ம லாஸ்ட்டா போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால. ஸோ புரோட்டா வந்து எப்போதுமே வந்து ஒரு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு 2 இயர்ஸா பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து கடையில தான் வாங்கிட்டு இருந்தேன். பட் கடையில வாங்குற புரோட்டா வந்து அந்த அளவுக்கு புடிக்கிறதில்ல. ஸோ அதனால இப்போ வந்து இந்த 2 பெருநாவுக்கும், நோன்பு பெருநாவுக்கும் சரி, அப்போ வந்து கொழுந்தனார் பொண்டாட்டி இருந்துச்சு. ஸோ அவ வந்து நல்லா ஹெல்ப் பண்ணா. பட் இந்த டைம் வந்து நானே போட்டாச்சு. ஸோ அதெல்லாம் விசிறி எடுத்து வச்சதுக்கப்புறம், இன்னைக்கு வந்து ரவா கீர் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போதும் நம்ம வந்து சேமியால தானே செய்றோம் அப்படிங்கிறதுனால, இன்னைக்கு ரவா கீர் தான் செய்றேன். ஸோ அத வந்து செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் ஊதுலாம் போடணும்.
ஊதெல்லாம் போட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களா எழுப்பி விட ஆரம்பிச்சாச்சு. 3:30க்கெல்லாம் வந்து பசங்களெல்லாம் ஒவ்வொருத்தவங்களா நான் எழுப்பி விட்டேன். ஸோ 5:00லாம் கிளம்பணும். ஸோ நம்ம எழுப்பி விட்ட உடனேயே யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு 4, 5 டைம் வந்து சொல்லிட்டே இருக்கணும். அப்பதான் எந்திரிப்பாங்க. ஸோ அவங்கலாம் எந்திரிச்சு வரக்காட்டியுமே பார்த்தீங்கன்னா, டீ அடுப்புல வச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு யாருக்கும் காஃபிலாம் இல்ல. எல்லாருக்குமே வந்து டீயே அடுப்புல வச்சாச்சு. ஸோ சைட் பை சைடு வந்து சிக்கன் கறியும் பண்றதுக்காக அதுக்கும் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். நம்ம தாளிச்சு எல்லாமே குக்கர்ல விசில் போட்டோம் அப்படின்னாக்கா, வந்ததுக்கப்புறம் ரெடி ஆயிடும். ஸோ ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டு தொழுவறதுக்கு போயாச்சு. ரவா கீரும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்க நட்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு, ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி, அதையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். டீயும் பார்த்தீங்கன்னாக்கா ரெடி ஆயிடுச்சு. ரவா கீரை பார்க்கும்போதே வந்து மவுத் வாட்டரிங்கா இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதில வெறும் பாலு, அதுக்கப்புறம் மில்க் மேடு இதெல்லாம் தான் சேர்த்துருக்கேன். நட்ஸ் வந்து நெறைய சேர்த்துருக்கேன். பூ வந்து வாங்குனோம். ஸோ பூ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாள் தான் வந்து டெலிவரி பண்ணாங்க. ஸோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்ம ஈத்னா என்ன, நமக்கு வந்து பூ வைக்கணும், புது ட்ரெஸ் போடணும், நல்லா சாப்பிடணும், போயிட்டு நல்லா தொழுதுட்டு வரணும். அப்பதான் நமக்கு வந்து ஈதே வந்து நல்லா கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதனால வந்து பூவும் வாங்கியாச்சு. பூ வாங்கிட்டு நான் வந்து கொஞ்சமா மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். என்னோட 2 பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னாக்கா பூ வச்சுக்க மாட்டாங்க. ஸோ நான் மட்டும் தான் பூ வச்சுக்கணும். ஸோ தொழுவறதுக்கு மட்டும் கொஞ்சமா கட் பண்ணி வச்சுட்டு, ஈவினிங் வந்து ட்ரெஸ் போடும்போது வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால பாக்கிய வந்து பேக் பண்ணி அதே மாரி எடுத்து வச்சுட்டேன். صدق وعده ونصر عبده وعلى أزواج سيدنا وسبحان الله بكرة وأصيلا. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரா தொழுதுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. லாஸ்ட் டைம் போன ஈதுக்காகவே தான் இந்த டைமும் போயிருந்தோம். மாஷாஅல்லாஹ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நல்ல விதமா தொழுதுட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே அடுத்தது என்ன நம்ம செய்ய வேண்டியது சாப்பிட போறது தான். ஸோ அதுக்கு முன்னாடி என்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் தான் செய்ய போறேன். சிக்கன் கறி எல்லாமே செஞ்சுட்டு நான் போயிட்டேன்னா 2 விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணேன். ஸோ கரெக்ட்டா வெந்திருக்கு சிக்கனு, பொட்டேட்டோ எல்லாமே சூப்பரா வெந்திருக்கு. இதில் நம்ம வந்து லாஸ்ட்டா வந்து மல்லித்தழை மட்டும் கட் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா சிக்கன் கறி ரெடி ஆயிடும். எங்க வீட்ல சிக்கன் கறி, மட்டன் கறி எது வச்சாலும் சரி, பெருநாளைக்கு காலையில புரோட்டா வேணும். ஸோ நான் வந்து இட்லி செஞ்சேன் அப்படின்னாக்கா, பட் இட்லி வந்து எங்க வீட்டு ஆளுங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க. நான் மட்டும் தான் இட்லி சாப்பிடுவேன். ஸோ எல்லாருக்கும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் குடுக்கணும். ஸோ அதுக்காக வந்து நான் இட்லியும் செஞ்சிருந்தேன். அதுவும் இல்லாத கொழுந்தனார்லாம் வராங்க. அவங்களுக்கெல்லாம் இட்லி பிடிக்கும். ஸோ அதனால வந்து இட்லியும் செஞ்சாச்சு. நான் எப்போதுமே ஈத் அப்படின்னா, இங்க வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நெறையா இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து குடுப்பேன். ஸோ அதனால எல்லாமே இன்னைக்கு வடை, சுழியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெறையாவே தான் பண்ணியிருக்கேன். இட்லியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதையும் எடுத்து ஹாட் பாக்ஸ்ல வச்சுட்டு, வட்டலப்பமும் வந்து ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அதையும் வந்து தனியா ஒரு பிளேட்ல மாத்தி வச்சாச்சு. இட்லி, பரோட்டா இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டா தான் ஃப்ரை பண்ண வேண்டியத நான் பண்ணுவேன். இப்போ வந்து வடை தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு வடை தான் செய்றேன். வடை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சுழியும் செய்யணும். ஸோ சுழியம் செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து சாப்பிடுற வேலை, ஃப்ரெண்டு வீட்டுக்கு குடுக்குற வேலை தான் இருக்கும். பட் வந்து போன டைம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு குடுத்து விடும்போது அவங்கலாம் எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால காலையிலேயே குடுக்க வேணாம், கொஞ்சம் லேட்டா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு 9 மணிக்கு தான் நான் குடுத்தேன். பட் என்னோட வேலை எல்லாமே 8:30க்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிடுறதுக்கு டேபிள்ல எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு மாஷாஅல்லாஹ் ரொம்பவே சூப்பரா வந்துச்சு. சுழியும், அதுக்கப்புறம் வடை எல்லாமே ரொம்ப நல்லா வந்துச்சு. சுழியம் பார்த்தீங்கன்னா, நல்லா குண்டு குண்டா சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டா சூப்பராவும் இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
வடை செஞ்சோம் அப்படின்னா, அதுக்கு தேங்காய் சட்னி இல்லாம எப்படி? ஸோ, அதனால வந்து தேங்காய் சட்னியும் பண்ணியாச்சு. வடைக்கும் சாப்பிட்டுக்கலாம், இட்லிக்கும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட்லிக்கு வந்து கரியானம் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ, இப்போ எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிளேட்ல எடுத்து வச்சிரலாம். பிளேட்ல எடுத்து நம்ம டேபிள்ல எடுத்து வச்சிரலாம். ஸோ, சாப்பிட்டு கிப்ட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு தூக்கம் போட போறோம். ஸோ, இன்னைக்கு வந்து பிரியாணி எதுவுமே கடையிலேருந்து வாங்கல. ஸோ, நெக்ஸ்ட் டே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஸோ, ஏன் அப்படின்னாக்கா, இது காலையில செஞ்சது பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம். நைட்டு வந்து வெளியில போம்போது வெளியில ஏதாவது சாப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். ஸோ, இப்போ வந்து காலையில ஃபுல்லா எல்லாமே சாப்பிட்டுட்டு அதோட போய் படுத்து தூங்க வேண்டியதுதான். இந்த பக்ரீத் பெருநாள் பார்த்தீங்கன்னா 3 டேஸ் இருக்கும். ஸோ, அதனால வந்து எங்களுக்கு 3 டேஸும் நல்ல பெருநாளா தான் இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ, அடுத்த 2 நாள் நாங்க என்ன பண்றோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல நான் போடுறேன். ஸோ, இந்த வீடியோலயே நம்ம காமிச்சோம் அப்படின்னா ரொம்பவே லென்த்தா வந்துச்சு. ஸோ, அதனால தான் நான் காமிக்கல. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே எடுத்து டேபிள்லயும் வச்சுட்டோம். ஸோ, இப்போ நாங்க எல்லாருமே சாப்பிட போறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா, மாஷாஅல்லாஹ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்டுட்டோம். பட் கொழுந்தனார்லாம் வரேன்னு சொன்னாங்க. அவங்க வந்து கொஞ்சம் லேட்டா வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டாச்சு. அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்டாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் எடுத்து வச்சதெல்லாம் குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் தான் எடுத்து பசங்கள்ட்ட குடுத்து விட போறேன். அவங்க போய் குடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ இப்படி தான் எங்களோட ஈத் போச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.